வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். சமீப காலமாக நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாடை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டிலேருந்து நம்ம எல்பிஜி சிலிண்டர் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், ஏன் கெரோசின் கூட இல்லாமல் நம்ம எப்படி இப்போது அடுப்பை பற்ற வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். முதல்ல உங்களோட ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க. நானும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஃபோனில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருப்பாங்க. நான் என்னோடய அமுலு சித்தப்பாவுக்கு காண்டாக்ட் பண்ண போகிறேன். ஹலோ சித்தப்பா. சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க சித்தப்பா. இப்போ நான் எங்கள் சித்தப்பாவை மியூட்டில் போட்டுட்டேன். அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் பர்னர் பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஃபோனை அன்மியூட் பண்ணிவிட்டு அவருக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. சித்தப்பா, நீங்கள் சொன்னது கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்கள். நல்லா இருக்கேன்னு கேட்டேன்ப்பா. நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. சித்தப்பா, நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நான் இன்னொரு ஃபோன் வருது, நான் அப்புறமா பேசட்டுமா? சரி சரிப்பா. சரி. பார்த்தீங்களா நேயர்களே, உங்களுக்கே ஒரே குழப்பமாக இருந்திருக்கும்ல. ஒன்றும் குழப்பம் வேண்டாம். என் சித்தப்பாவோட வயிற்றுச்சல்னால தான் இந்த அடுப்பு எரிஞ்சுது. இதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சில நல்லுள்ளங்கள் உங்களை சுற்றி எப்போயுமே இருப்பாங்க, ஒரு 4 பேர். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டு அடுப்பை எரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிரிஞ்சாகவும் இருந்திருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட வேறு கண்டென்ட் இல்லை.